ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 30 டேஸ் குழம்பு ரெசிபி சேலஞ்சில வந்துட்டு இன்றைக்கி நான் பன்னீரும், கேப்சிகமும் வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து காலையில எந்திரிச்சோனே வந்துட்டு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபியாவே ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி உரிச்சிட்டு அதுதான் வந்து வதக்கிட்டு இருந்தேன். ஸோ பையனும் வந்துட்டு அந்த டைமில் எந்திரிச்சிட்டான். அதனால் அவன்கிட்ட வதக்க சொல்லிவிட்டு நான் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த டைமுக்குள்ளார அவன் நல்லாவே வதக்கிட்டு இருந்தான். மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா நான் வாங்கி தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. கிரேவிக்கு வந்து பேஸ் வந்து இதுதான், அது வந்து ஆறட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பன்னீர் வந்து நான் கட் பண்ணுறமான்னு சொல்லிவிட்டு அவன் கட் பண்ணிகிட்டு இருந்தான். அது கட் பண்ணி முடிக்கிறக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் வதக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு தேங்காவையும் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ பையன் வந்து ஹையில் வச்சு வதக்கிறனால கொஞ்சம் வந்து கரிஞ்சிருச்சு சட்டி. பட் அதனால் ஒன்றும் ஆகலை. தேங்காய் கூட வந்து இன்றைக்கி நான் நடக்கல்ல தான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு போட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் வந்து இதுவும் இருக்கும். ஸோ நடக்கல்லையும் அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட சேம் டேஸ்ட்டில் தான் இருந்தது. நடக்கல்ல அப்புறம் தேங்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெயும் பட்டரும் வந்து பேனில் சேர்த்துக்கிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ஒரு குட்டி கேப்சிகம் இருந்தது. அதை வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீரும் வந்து கனிஷ் கட் பண்ணி முடிச்சிட்டான். அதையும் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுவேன். பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதுனால அப்படியே லைட்டாக அதிலே வந்துட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் வதக்கினதையும் அரைச்சி ஊற்றிட்டு தேங்காவையும் தனியாக அரைச்சி ஊற்றிட்டு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு நல்லா தண்ணி நிறையா ஊற்றிக்கிட்டேன். எப்படி திக்னஸ் கிடைக்கும் நமக்கு நடக்கல்ல போட்டிருக்கனால. ஸோ நிறைய தண்ணி ஊற்றி வந்து குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேன்றனால கனிஷ்க்கு வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸும் ஜீன்ஸ் பேண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு வரதுக்குள்ளார நம்மளோட கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு இப்போல்லாம் பட்டர் போட்டு தான் செய்கிறேன். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண பட்டர் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ஆறுனதுக்கப்புறமாவும் நல்லா சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கும் இதே தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு மட்டும் நான் ஜாம் வச்சு கொடுத்துருவேன். வீட்டில் வந்து என்ன கிரேவி வைக்கிறோமோ அதை வச்சு சாப்பிட்டுப்பான். ஸோ சப்பாத்தியும் பன்னீர் அண்ட் கேப்சிகம் கிரேவி சூப்பராகவே இருந்துச்சு. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன ரெசிபின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.